இங்க வலுப்படுத்தும் போது இங்க யார் இருக்கா? சனி இருக்காரு. அப்போ இந்த 2 ஆண்டு காலத்துல ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீ கடந்த காலமா நீங்க பட்டு இருந்த கஷ்டங்கள், இருந்த பிரச்சனைகள், மன உளைச்சல் அனைத்துக்குமே ஒரு மிக 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 மருந்தளிக்கக்கூடிய, அதாவது விருந்தளிக்க கூட வச்சுக்கலாம். நீங்க புரிதா இல்லையா? ஏதோ ஒண்ணு விருந்து வைக்கிறாங்க, உங்களுக்கு தட்டாப்புடலா விருந்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு தட்டாப்புடலா செய்யறது கிரகங்கள் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா செம்மையா கரெக்டா நீங்க ஸ்கெட்ச் போடணும். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம எங்க போனா எப்படி செய்யும், நீ அழகா பண்ணலாம். உங்களை தேடி வேலை வாய்ப்பு வரும். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு, வீடு கட்டுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடமும் வரும். வீடு இருந்து கட்ட போய் உங்களுக்கு ஆலோசனையும் கொடுப்பாங்க. பணம் வரும், உங்களுக்கு தேடி வரும். பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை தான் இறைவன் ஏற்படுத்துவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய உங்க கையில தான் இருக்கு. நல்ல காலம் இருக்கு சொல்லிட்டு பஞ்சமத்தை படுத்தே தூங்கிட்டு இருந்தேன்னா நமக்கு எந்த வாய்ப்புமே வராது. புரியுதா? நேரம் நல்லா இருக்குன்னு கார்த்திக் சொல்லிட்டாருங்க, நான் படுத்தே கிடக்க போறேன், எனக்கு வாய்ப்பை தேடி பணமலை கொட்டணும்னா கொட்டவே கொட்டாது. புரியுதா? நீங்க ஒரு முயற்சி போட்டீங்கன்னா இறைவன் உங்களுக்கு 10 முயற்சி கொடுத்து உங்களை புஷ் பண்ணி முன்னோக்கி தள்ளுவார். புரியுதுங்களா? நான் இன்னைக்கு சென்னைக்கு நான் போகணும்னு நான் பிளான் பண்ணேன்னா நேரம் நல்லா இருந்தா என்ன பண்ணணும், நான் போவேன். பஸ் ரெடியா இருக்கும், ஸ்லீப்பர் கோச், என்னன்னா கோச் நல்லா ஆடம்பரமா சொகுசா ரவி இறங்கு நல்ல நேரம். இதே கெட்ட நேரம் வந்துச்சுன்னா பஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதே நல்ல நேரம் இருந்து நான் வீட்டிலேயே படுத்திருப்பேன், நான் சென்னைக்கு போகணும்னா நடக்கிறது காரியமா? ஸோ இந்த காலத்தை பயன்படுத்தணும். இது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா பார்த்தோம் இல்லையா? இப்ப நீ எந்தெந்த ரீசன்லாம் நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ சனி எங்க பாக்குறாரு பாருங்க, நேரா லக்னத்தை பார்ப்பார். 3ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார். சனி பகவான் என்ன உங்களுக்கு 10, 9க்கு அதிபதி. இயற்கையா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி. 11ல இருந்து உங்க லக்னத்தை பார்க்கிறார். சனிங்கிறது யாரு? அவர் பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறி. புரியுதா? ஒரு சோம்பேறி மந்தன். இவர் 11ல இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணும், சனி நம்மளை பார்த்தா, குரு பார்த்தா கோடி மச்சம், சனி பார்த்தா சரி. அப்படி இருக்கும்போது லக்னத்தை பார்க்கறாரு இல்லையா? நீங்க ரிஷப ராசியா இருக்கீங்க, உங்க ராசி அவர் பார்க்கறாரு இல்லையா? அதை பார்க்கும்போது சோம்பல் இருக்குங்க, சோர்வுகள் இருக்குங்க. புரியுதா? அதே நேரத்துல மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும் எண்ணத்தையும் இவர் கொடுப்பாரு. அடுத்தபடி பாத்தீங்கன்னா அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், வேலை நல்ல வேலை கிடைக்கணும் எண்ணத்தையும் கொடுப்பாரு. புரியுதா? நல்ல வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இந்த எண்ணத்தையும் கொடுத்துட்டு உடல்ல டயர்னஸ் கொடுப்பார். உடம்பு சோர்வா இருக்கும், மந்தமா இருக்கும். புரியுதா? இந்த மந்தத்தை நீங்க தான் போக்கணும். புரியுதா? இந்த மந்தத்தன்மை எப்படி போகணும், நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கணும். புரியுதா? காலைல எழுந்திரிக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், டெய்லி குளிக்கணும், வாக்கிங் போகணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், நம்ம அலுவல் தொடர்ந்து நம்ம பார்க்கணும். உங்க